மலையகத்தின் இன்றைய எழுச்சி நிலைக்காக உயிர் நீத்த அத்தனை தியாகிகளுக்கும் எங்களது அஞ்சலிகளை நாங்கள் பதிவு செய்கின்றோம். அதேபோல மலையக அரசியல் அரங்கம் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக செயற்பாடுகளை இயங்கி வந்து 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் இன்னும் ஒரு முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. இதுவரை காலமும் சமூக அரசியல் தளத்திலே இயங்கி வந்த மலையக அரசியல் அரங்கம் இந்த 2026 ஜனவரி முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணையகத்தினால் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றம் பெறுகிறது. இதனை மகிழ்ச்சியாக அறிய தருகிறோம். தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக 4 ஆண்டு கால இயக்கம் பதிவுக்கு அவசியம் என்பது தேவைப்படுகிறது. அந்த வகையில் மலையக அரசியல் அரங்கம் கடந்த காலம் முழுவதும் மலையகத்தின் உரிமை சார்ந்த அரசியல் விடயங்களை முன்னிறுத்தி தொழிற்சங்க அரசியலுக்கு அப்பால் அமைப்பாக கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. மலையக அரசியல் அரங்கத்திற்கான தேர்தலுக்கான சின்னமாக சிறகுகள் சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிறகுகள் சின்னத்தை மலையக அரசியல் அரங்கம் சுயாதீன குழுவாக பயன்படுத்தி இருக்கிறது. அதே போல கொடியாக பச்சை சிவப்பு நீலம் கலந்த கொடியினை நாங்கள் அறிமுகப்படுத்துவதோடு மலையக அரசியல் அரங்கத்தினை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக நாங்கள் இந்த மக்கள் முன்னிலையிலே இன்று நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டு நவம்பர் ஆகும் போது இந்த நித்வா புயல் என்கின்ற பேரனர்த்தத்தின் ஓராண்டு நிறைவில் மலையக அரசியல் அரங்கம் 5வது ஆண்டின் நிறைவை அடைய இருக்கிறது. அந்த நிறைவின் போது நாங்கள் மலையக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு இருக்கிறோம். எனவே இந்த 2026ஆம் ஆண்டு என்பது மலையக மக்களின் சார்பாக மலையக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி அதனை நாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் முன்கொண்டு செல்கின்ற வேலை திட்டத்தை எங்களது இந்த பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் 1வது ஆண்டு நடவடிக்கையாக மேற்கொள்வது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.